ஆனா உங்க அண்ணன்களை காப்பாத்த யாராலையும் முடியாது. அவ கொன்னுடுவா காளி. உங்க அண்ணன்களை அழிச்சிடுவா. சாமி, சாமி என்னாச்சு? சாமி, அண்ணே, அண்ணே, இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க அண்ணே. சாமி, சாமி, வா வா, வந்து படு. காலை கொஞ்சம் தூக்கு காளி. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாமி, 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 ஒண்ணு இல்ல. அம்மா ஓ, வா வா வா. அண்ணி, என்னாச்சு நீ திடீர்னு? இந்த மாதிரி இவனுக்கு திடீர்னு வரும்பா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆனா காளி, நீ எது கல்ற? ஒண்ணு இல்ல அண்ணி, அந்த கடவுளோட விந்தையை நினைச்சு பார்த்தேன். எந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட அம்மா வேணும்னு எவ்வளவு அழகா முடிவெடுக்கிறான் பாத்தீங்களா? காளி, இத்தனை வேதனையாவோ இவனை பாரமாவோ நான் நினைக்கவே இல்லை. இவனை கடவுள் கொடுத்த பரிசாதான்ப்பா நான் நினைக்கிறேன். அண்ணி, சாமிக்கு உங்களை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்கவே மாட்டாங்க அண்ணி. உண்மை. நான் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தான் தெரியல. சரி, அதை விட்டு தள்ளு. என்னடா இப்படி சொல்ற? பின்ன பெரியப்பா தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, அங்க போகவே கூடாதுன்னு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுடா. ஏய், ஆனா அவருக்கு தெரியாம எப்படி போக முடியும்? தெரிஞ்சா தோலை உரிச்சிருவாரு. வீட்ல யாருக்கும் தெரியாம தான் போகணும். ஏய், அது எப்படி முடியும்? இந்த முறை சொதப்பிடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும். சரி, சொல்லு, என்ன பிளான்? அத நைட்டு சொல்றேன். நான் ஃபோன் பண்ணதும் கிளம்பி வா. ஓகே, பாய். என்னமா அது கையில? இது வந்துப்பா. யார் போட்டோ அது? குடு. இது எங்க கிடைச்சது உனக்கு? இது மென்டல் ஹாஸ்பிடல்ல கிடைச்சதுப்பா. எதுக்கு அங்க போன? ஜோதியும் ராஜியும் கவுன்சிலிங் கூட்டிட்டு போனப்பதான் இது கிடைச்சது. சரி, இது என்கிட்டயே இருக்கட்டும். நீ படிக்கிற வேலையை பாரு. அப்பா, அத வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை என்கிட்ட கொடுங்க. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேண்டாத வேலையை நீ பார்க்காதன்னு. அப்பா, அது நான் வச்சிருந்த போட்டோ தானே, கொடுங்க. இந்த போட்டோ உனக்கு எதுக்கு? எனக்கு வேணும்ப்பா. இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு நீ என்ன வேலை பாப்பன்னு எனக்கு தெரியும். இது என்கிட்டயே இருக்கட்டும். அப்பா, இது உனக்கு வேண்டாத வேலை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப அதிக பிரசங்கத்தனை எதுவும் பண்ணாத, புரியுதா?